என் பக்கத்து வீட்டுக்கார அக்காவுக்கு உடம்பு சரியில்லைங்க. இப்போ வரும்போது அந்த அக்காவ பார்த்தேன். "அக்கா எப்படிக்கா இருக்குன்னு?" கேட்டேன். இப்போ பரவாயில்லம்மா. நரம்பூசி போட்டாங்க. இப்போ கொஞ்சம் பரவால்ல" அப்படின்னாங்க. அப்பதான் நான் யோசிச்சேன். அது என்ன நரம்பூசி? ஏங்க நரம்புங்கிறது என்ன? மூளையிலேருந்து மத்த உடல்ல எல்லா பகுதிகளுக்கும் போகும். இந்த வலிய மூளைக்கு எடுத்துட்டு போறது எல்லாமே அந்த நரம்புகள் தான். அந்த நரம்புகளுக்குள்ள பிளட்டே இருக்காது. அப்புறம் அதுக்குள்ள எதுக்கு ஊசி போடுறீங்க? ஊசி வழக்கமா எதுக்குள்ள தெரியுங்களா போடுவாங்க? நம்ம உடல்ல இந்த ரத்த நாளங்கள் இருக்கும் பார்த்தீங்களா? அதில தமனிகள், சிரைகள் நெறையா இருக்கும். அதில சிரை வழியா போடுவாங்க. இங்கிலீஷ்ல சொல்லணும் அப்டின்னா, ஆர்டரீஸ், வெயின்ஸ்ன்னு இருக்கும். அதில வெயின் வழியா தான் மோஸ்ட் ஆஃப் தி இன்ஜெக்ஷன போடுவாங்க. நம்ம ஆளுங்க ஏன் வந்து அந்த நரம்பூசின்னு ஒரு விஷயத்த கொண்டு வந்தாங்கன்னே எனக்கு புரியல. நரம்புல எதுக்குங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு காய்ச்சலுக்கெல்லாம் போய் நரம்புக்குள்ள எதுக்கு நம்ம ஊசி போடணும்? ஆ ஃபர்ஸ்ட்டு நரம்பு தே தேட முடியுமா? அத நம்ம நான் கூகுள்ல பார்த்தேங்க. கூகுள்ல பார்த்தாலும் வந்து நரம்பூசி அப்டின்னு தான் போட்டிருக்கான். அப்படிதான் அதுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணி பார்த்தா நரம்பூசின்னு தான் வருது. ஆனா நரம்பூசிங்கிற வார்த்தை சரியான்னு எனக்கு தெரியலங்க. ஓகேங்களா? ஏன்னா, இப்ப நம்ம சிரை வழியா தான் அந்த மருந்துகள செலுத்துறோம். தமிழ்ல சொல்லப்போனா. அப்புறம் எதுக்கு அத நரம்பூசின்னு சொல்லிட்டுருக்கோம் அப்படின்னு தெரியல. இல்ல எல்லாரும் சரியா தான் சொல்றாங்களா? நான் தான் அத தப்பா புரிஞ்சுக்கிட்டேனானும் தெரியல.